உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒருத்தங்களை சும்மாவே குறை சொல்லிட முடியாது. அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும். அவன் அப்படித்தான், இவன் இப்படிதான் இருந்தான், உனக்கு தெரியுமா, இவன் இதெல்லாம் பண்ணியிருக்கான் தெரியுமா, இதெல்லாம் செஞ்சிருக்கான் தெரியுமா அப்படின்னு முறையா தெரிஞ்சிக்காம, முறையா ஒருத்தவங்களை பத்தி புரிஞ்சிக்காம இந்த காசிப் பேசுறதுன்னு சொல்லுவாங்களே, அப்படி பேசுறது மிக பெரும் தவறு. விமர்சனங்களை ஒரு மனுஷனுக்கு முன்னாடி தான் வைக்கணுமே தவிர அவங்களுக்கு பின்னாடி நம்ம எந்த விமர்சனத்தையும் வைக்கக்கூடாது. அது மிக பெரும் ஒரு தவறான ஒரு விஷயம். ஒரு மனுஷனுக்கு 90% அவன் கெட்ட விஷயங்களை வச்சிருந்தாலும் 10% அவங்ககிட்ட நல்ல நல்ல குவாலிட்டிஸ் இருக்கும் அப்படின்றது இந்த உலகம் ஏன் நம்ப மாட்டேங்குது. ஒருத்தன் திருடிட்டான்னா அவன் கடைசி வரைக்கும் திருடனாதான் இந்த உலகத்துல ப்ரொஜெக்ட் பண்றாங்க. ஒருத்தர் நல்லது செஞ்சிட்டாருன்னா அவர் கடைசி வரைக்கும் அவர் நல்லது மட்டும் தான் செஞ்சுட்டு இருப்பாருன்றது இந்த உலகம் நம்புது. ஆனா திருடர்களும் திருந்துவார்கள், நல்லவர்களும் திருடுவார்கள் அப்படின்றது ஏன் நடக்க மாட்டேங்குது? மனித வாழ்க்கையில் இது எல்லாமே நடக்கும், கண்டிப்பா இருக்குன்றது நீங்க எல்லாரும் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஒரு 5 ஸ்டார் வாழ்க்கைக்கு தயாராகுங்கள் அப்படின்ற இந்த விஷயத்துல அளந்துப்பார் அலசிப்பார், இது முக்கியமான ஒரு டாபிக். இது ஒரு கம்பெனியில் செயல்படுத்தக்கூடிய வழிமுறைகள் நம்ம மாற்றி அமைக்கிறோம், அப்படி இல்லை புதுசாக உருவாக்குறோம். இந்த மாற்றங்கள் எல்லாமே சரியா அமைஞ்சிருமா அப்படின்னு சொல்ல முடியாது. சில நேரங்களில் அது சில பிரச்சனைகளை வரலாம், நாம் எதிர்பார்த்த பெனிஃபிட்ஸ் கிடைக்காம போகலாம். இதெல்லாம் தெரியாமல் நாம் தொடர்ந்து அதே உத்திகளை அப்படியே பின்பற்றி வந்தோம்னா என்ன ஆகும்? அனாவசியமாக நேரமோ உழைப்போம் பணமும் தான் வேஸ்டாக போகும். கடைசியில் நமக்கு எந்த பிரயோஜனம் இல்லாமல் நாசமாக போகும். ஸோ பலனற்ற பழைய உத்திகளை அடையாளம் கண்டு தவிர்ப்பதும் பலன் தரும் வழிமுறைகளை இன்னும் மேம்படுத்துவதும் மிகவும் அவசியமாக இங்கே இருக்குது. அப்போ இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த ப்ராஜெக்ட் அது இது நம்ம முன்னாடி நிறைய பேசணும்ல. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் அண்ட் அனாலிசிஸ். இப்போ இதுதான் நம்மளுடைய பழைய புதிய வழிமுறைகளை நிஜமாவே ஒரு உருப்படியான விஷயமா இல்லை எதுவுமே இல்லாமல் சும்மா வெட்டி விஷயமா அப்படின்றத உணர்த்த போகுது. இப்போ மெஷர்மெண்ட் அப்படின்னா என்னது? அளவிடுறது. நாம் எதை எப்படி அளவிட போகிறோம் அப்படின்றது. ஸோ ஒவ்வொரு வழிமுறையும் நாம் எடுத்துக்கிட்டு நிச்சயமாக அது பெனிஃபிட் கொடுக்குதா அப்படின்றத நம்ம யோசிக்கணும். அதுக்கு பொருத்தமான அளவிடும் முறையை நம்ம தேர்ந்தெடுத்துக்கணும். உதாரணமாக இப்போ வீட்டில் சமைக்கிறாங்க, அது டேஸ்ட்டாக இருக்கா இல்லையா அப்படின்றது எப்படி நம்ம ஒரு மானிட்டர் பண்ணுறது, அதாவது மெஷர்மெண்ட் பண்ணுறது. இப்போ வீட்டுக்கு யாராவது சாப்பிட வராங்க, இல்லை ஒரு கெஸ்ட் வராங்க, அவங்கள பார்த்தாவே நமக்கு புரிஞ்சிடும்ல சாப்பாடு நல்லா இருக்குதா இல்லையான்னு. அப்படி இல்லைன்னா சாப்பிட்டுட்டு சாப்பாடு நல்லா இருந்துச்சா அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்குறோம். அது தப்பு இல்லை, கரெக்டாக. ஸோ இதே விஷயத்த நம்ம ஒரு ஹோட்டலில் போய் கேட்க முடியுமா? ஒரு வாசல்லே நின்றுங்கண்ணே, ஐயா நீங்கள் சாப்பிட்டது நல்லா இருந்துச்சா, பிடிச்சிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவர் விசாரிச்சார்னா, நம்மளை கேட்டார்னா, ஒருத்தன் நல்லா புதுசும் இல்லை என்ன பண்ணுவான், ஒருத்தன் கடுப்பாகி டென்ஷன் ஆகிடுவான். ஸோ அதுக்கு தான் என்ன பண்ணுறாங்க, எல்லா ஹோட்டல்லையும் போய் பாருங்கள், ஒரு ஃபீட்பேக் ஃபார்ம் அப்படின்னு ஒரு ஃபார்ம் ஒன்று அங்கே வச்சுருப்பாங்க. இதில் சாப்பாட்டோட டேஸ்ட்டு, அதனோட தரம் என்ன, விலை, இன்னும் சில விஷயங்கள்லாம் அதில் கேட்டுட்டு இருக்க சில கேள்விகள்லாம் அதில் மக்கள் அதில் எழுதி கொடுத்துட்டு வந்துடுவாங்க. ஸோ இதுக்காக தான் அங்கே ஒரு அந்த ஃபீட்பேக் ஃபார்ம் அடிச்சு அங்கே வச்சுருக்கு. ஸோ இதை அவங்க வரவங்ககிட்டலாம் இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல தேவையில்லை. ஸோ அதுக்கு சில அங்கே வச்சுருவாங்க, அங்கே போய் எழுதி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். அப்போ அதை பார்த்துட்டு நம்மளுடைய அந்த ஹோட்டலோட மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணும், அதுக்கான விஷயத்த ஒன்று எடுக்கும். ஸோ இப்போ நம்மளோட பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டோட ஒரு கேன்டீன், அது அந்த கேன்டீன் பக்கத்தில் என்ன பண்ணிட்டான், அவன் கை கழுவுற இடத்துல ஒரு பெரிய ஒரு கண்ணாடியில் ஒரு பெரிய இது வச்சுருக்கான், ஒரு ஜாடி மாதிரி வச்சுக்கோங்களேன். ஒரு பாத்திரம், பெரிய கண்ணாடி பாத்திரத்தை வச்சுட்டான். அது பக்கத்துலேயே ஒரு 3 கூடை வச்சுட்டான். ஒரு கூடையில் பச்சை கலர் பால், இன்னொரு கூடையில் மஞ்சள் கலர் பால், இன்னொரு கூடையில் சிவப்பு கலர் பால் வச்சுட்டான். இப்போ சாப்பிட்டு கை கழுவுக்கு வரும்போது அவங்களுக்கு இந்த சாப்பாடு நல்லா இருந்துச்சா இல்லையா அப்படின்றது இந்த பந்தை எடுத்து நீங்கள் அந்த கண்ணாடி ஜாடியில் போட்டுருங்க, இது எங்களுடைய தரத்துக்கும் மேலும் சில விஷயத்துக்கும் அது எங்களுக்கு பயன்படும் அப்படின்ற மாதிரி அவங்க போர்டு எழுதி வச்சுட்டான். இப்போ வராங்க, சாப்பிட்டுட்டு சாப்பாடு நல்லா இருக்கு அப்படின்னா ஒரு பச்சை கலர் தூக்கி அங்கே போட்டுறது, ஒரு நல்லா இல்லை ரொம்ப மோசம் அப்படின்னா ஒரு மஞ்சள் கலர் தூக்கி போடுறது. சுத்த வேஸ்டா, இது சாப்பாடு நல்லாவே இல்லை அப்படின்னு சொன்னால்
தூக்கி வந்து ஒரு சிவப்பு கலர் வந்து அந்த பால் தூக்கி கண்ணாடியில் போடுறது. இப்படி இவங்க சாப்பிட்டுட்டு வந்தவங்க எல்லாமே இந்த மாதிரி போட்டு 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 ஒரு ஜாடி வந்து அப்படியே நிறைஞ்சு, அந்த கண்ணாடி ஜாடி வந்து நிறைஞ்சு போகுது. இப்போ கடைசியில் வந்து அந்த கேன்டீனோட என் ஃப்ரெண்டு என்ன பண்ணுறான், அந்த போய் ஜாடி போய் பார்க்குறான், எந்த கலரில் பந்து அதிகமாக இருக்குதோ அதை வச்சு ஸோ இன்றைக்கி சாப்பாடு நிறைய பேருக்கு வந்து லைக் பண்ணியிருக்காங்க இல்லை அப்படின்றத அவன் வந்து கரெக்டாக ஒரு மெஷர்மெண்ட் எடுத்துட்டான். அப்போது நம்மளோட தினசரி வாழ்க்கையும் சுற்றி பார்த்தோன்னா இப்படி ஏராளமான உதாரணங்கள் வந்து நமக்குள்ளே இருக்கும். இப்போ எல்லாத்துக்குமே ஒரே நோக்கம், இந்த வழிமுறையை செயல்படுத்துறதுக்கு மட்டும்தான் நாம் செலவிடும் பணம், நேரம், உழைப்பு பயன்படுகிறதா அல்லது வேஸ்ட் பண்ணுறோமா அப்படின்றது புரிஞ்சுக்கிறது. இதுக்கு நம்ம வெறுமனே வந்து சும்மா அளவு போட்ட நான் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணுறதுக்கு முடியாது. அதை அலசணும், அதை ஆராயணும். உண்மையாகவே நாம் ஸ்பெண்ட் பண்ணுற டைம்ஸ், நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற விஷயங்கள், பணம் எல்லாமே ஒரு கரெக்டான முறையில் தான் போகுதா, கரெக்டான முறையில் தான் நம்ம செலவு பண்ணுறோமா, இதுக்கு இல்லைனா வந்து தேவையில்லாமல் வந்து நம்ம வேஸ்ட் பண்ணிட்டு இருக்குமா அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கணும். இப்போ அந்த கண்ணாடி ஜாடி தான் நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கணும். அப்போது அந்த ஜாடியில் போடுற அந்த பால்ஸ் எல்லாமே வந்து மெஷர்மெண்ட், அதை வந்து அளவுறது. அதுக்கு பிறகு அதில் என்னென்ன பால் வந்திருக்கு அதை பற்றி நம்ம ஒரு முடிவு எடுக்கிறது தான் அனலைசிஸ். இப்போ இந்த ரெண்டு விஷயத்தையுமே வந்து சரியான விதத்தில் நம்ம வந்து கலந்து புரிஞ்சிடணும்னா, ஒரு தனிநபராக இருந்தாலும் சரி, நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, ஒரு டைம் வேஸ்ட் பண்ணாமல் மக்கள்கிட்ட இல்லை நம்மளோட விஷயங்களை வந்து நேரடியாக கொண்டு போய் ஜெயிக்கலாம், மிகப்பெரிய வெற்றிகளை அடையலாம் அப்படின்றது தான் இந்த அலசிப்பார் ஆராய்ந்து பார் அப்படின்ற மாதிரி. ஸோ எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம என்ன பண்ணோம்னா, அளந்து, நல்ல ஆற்றுல போட்டாலும் அளந்து போடு, அலசிப்பாரு அப்படின்னு எதுக்கு சொல்கிறாங்க? ஒரு அனலைஸ் பண்ணி ஒரு விஷயத்த எக்ஸாக்டாக கொண்டு போனோம் அப்படின்னு நினைக்கிறவனுக்கு கண்டிப்பாக தோல்வியே வராது. அப்படி போகணும் அப்படின்றதுலாம் மிஸ்டேக் ஆகிறது எல்லாமே பாருங்கள், ஒரு கவனக்குறைவாலும் இருக்கலாம். சரி, இதை முன்னாடி நம்ம இது பண்ணியிருக்கலாமோ, இதை நம்ம முன்னாடியே செஞ்சுருக்கலாமோ அப்படின்ற வந்து பின்னாடி வந்து யோசிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். ஸோ எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சாலும் அலசிப்பார் ஆராய்ந்து பார் அப்படின்ற மாதிரி நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி 100 தடவையாவது ஒரு டேபிளில் உட்காந்து அதை ஒரு கிராஃப் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள்.